சொல்லுங்க, நீங்க எப்படி செத்தீங்க? நாளைக்கு காலை 8 மணிக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது. கார் ஆக்சிடென்ட். அவள் சொன்னபடியே அவன் திருச்சி வந்தடைந்தான். அங்கிருந்து ஒரு வாடகை காரை பிடித்து அந்த முகவரியை தேடி கண்டுபிடித்துச் சென்றான். அங்கே 2 முதியவர்கள் இருந்தார்கள். அவர்கள் முகம் தீராத துயரத்திலும் வெறுமையிலும் உறைந்திருந்தது. அவர்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட அவன் தனக்கு ஏற்பட்ட விசித்திரமான அனுபவத்தையும் தான் லலிதாவை சந்தித்தது பற்றியும் விவரிக்கத் தொடங்கினான். அவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தார்கள். அவனது பேச்சை முதலில் நம்ப மறுத்தார்கள். யாரோ முன்பின் தெரியாதவன் வந்து இப்படி சொல்கிறானே என்ற சந்தேகம் அவர்கள் கண்களில் தெரிந்தது. ஆனால் லலிதா தன்னிடம் ரகசியமாக சொன்ன, அவளுக்கும் அவள் பெற்றோருக்கும் மட்டுமே தெரிந்த சில அந்தரங்கமான விஷயங்களை அவன் ஒவ்வொன்றாக சொல்லத் தொடங்கியதும் அவர்கள் நிலைகுலைந்தனர். ஒருவித திகிலும் ஆச்சரியமும் கலந்த உணர்வுடன் அவர்கள் அவனை பார்த்தார்கள். அவன் தொடர்ந்தான்.